Hello boys. Hello guys. Hello guys. Welcome to Pregnant and Prithvi Vlogs. என்ன ட்ரைனிங் நல்லா டியூன் ஆயிட்டீங்க போல ரெண்டு பேரும் ஆன் பண்ண உடனே சொல்றீங்க சரி We're gonna watch Masters of the Universe. one by one Let me say. We're going to watch Masters Masters of the Universe in Hoyts. சினிமாக்கு போறோம்னா We're going in a cinema to watch it, and it starts in 6:30 p.m. அந்த அளவுக்கு நுணுக்கமா நீங்க அப்படியே ஃபுல் அப்பாயின்மெண்டோட சொல்லுவீங்க போல இருக்கு. நீ சொல்லு பிருத்வி, இப்ப நீ என்ன சொல்ல வந்த? It's also near 24/7 Kmart. சொல்லு பிருத்வி. So we saw the tray of Master of the Universe. It was like an ad. ஓகே, ட்ரெய்லர் வந்து ஆட் மாதிரி தான். எஸ். And right now we just started to go to the Oits movie theater. ஓகே, உனக்கு பிடிச்சிருந்துச்சா ட்ரெய்லரு? It was, but yeah, and சரி, இப்போ எதுக்காக இன்னைக்கு திடீர்னு கூட்டு போறேன்னு தெரியுமா? but we're going to the same theater as LIK. Yeah, like you just straight away booked the tickets today. அதான் சரி. ரீசன் என்னன்னா, ரீசன்ட் டைம்ஸில் அப்பா ரொம்ப பிஸி ஒர்க்கில், அதனால ஒழுங்காக ஆர்கனைஸ் பண்ண முடியல பிருத்வியோட பர்த்டேவை. அதனால தான் நேற்று ஏகப்பட்ட சொதப்பல்களும் இருந்துச்சு, நல்லா மொமெண்ட்ஸும் இருந்துச்சு. ஓகே, ஸோ அதனால எக்ஸ்ட்ராவாக காம்பன்சேட் பண்ணுறதுக்காக பிருத்விக்கு பிடிச்ச இந்த படம் பார்க்கணுன்னு சொன்னா இல்லையா தியேட்டரில் அவன், அதனால ஐ சடன்லி சா டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அ தியேட்டர். தேர் சேயிங் இட்ஸ் 2/3 ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அப்படி தான் டிஸ்கிரிப்ஷன்லாம் போட்டிருந்துச்சு. என்ன 2/3 ஸ்க்ரீன் எனக்கு புரியல. நேரில் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி பிருத்விக்கு பிடிச்ச இந்த படத்தை புக் பண்ணிட்டேன். டாய் ஸ்டோரி நெக்ஸ்ட் வீக் தான் ரிலீஸே ஆகுது. அது நான் என்ன பண்ணுறது, அவங்க லேட்டாக ரிலீஸ் பண்ணுறாங்க. அது பார்ப்போம், என்ன அவசரம், இப்போ ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு மாஸ்டர்ஸ் ஆஃப் யூனிவர்ஸ். இப்போ பிருத்வி ரிக்வெஸ்ட்னால வி ஆர் கோயிங் டு மாஸ்டர்ஸ் ஆஃப் யூனிவர்ஸ். அது ஆக்சுவலாக ஈமேன்னு பேர் வச்சுருக்கலாம், அந்த சூப்பர் ஹீரோ பேர் ஈமேன். ஐ டோன்ட் நோ வை மாஸ்டர்ஸ் ஆஃப் யூனிவர்ஸ்னு டைட்டில் வச்சுருக்காங்கன்னு தெரில. சின்ன வயசில் அப்பாலாம் ஸ்மால் கிட் உங்கள் ஏஜில் இருக்கும்போது சூப்பர்மேன், ஈமேன்லாம் நிறைய அனிமேஷன் கார்ட்டூன்ஸ் வரும். ஸோ அந்த ஈமேன் தான் இப்போ தே ஹவ் டேக்கன் அஸ் அ லைவ் ஆக்ஷன் மூவி. சூப்பர்மேன் உனக்கு தெரியும், ஆல்ரெடி பார்த்துருக்கீங்க நிறையா வாட்டி, நிறையா இதில். இப்போ ஹீமேன் அது கொஞ்சம் ஃபன்னியாக தான் இருக்குது. மேனை தான் ஈன்னு சொல்லுவாங்க, உமனை ஷீன் தானே சொல்லுவாங்க. அப்புறம் என்ன ஈமேன் அப்படிலாம் என்ன கேட்கக்கூடாது, அது ஏதோ ஒரு பேர் வச்சுட்டானுங்க. ஆனால் அப்படி சொன்னாக்கா இப்போ காமெடியாக இருக்குன்னு சொல்லிட்டு மாஸ்டர்ஸ் ஆஃப் யூனிவர்ஸ்ன்னு டைட்டில் மாற்றிட்டாங்க ஒரு படத்துக்கு. ஆக்சுவலாக அந்த சூப்பர் ஹீரோ பேர் ஹீமேன். புரியுதா? இன்னைக்கு பார்ப்போம் அப்படி என்ன பெரிய டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த தியேட்டர் அப்படின்னு. ஏன்னா சீட்ஸும் கம்மி தான், நிறைய சீட்ஸ்லாம் கிடையாது இந்த தியேட்டரில். சீட்ஸும் கம்மி, தெரியல என்ன 2/3 ஸ்க்ரீன் சொல்கிறானுங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. போய் பார்ப்போம். ஸ்மாலர் இல்லை, பிக்கர். ஆமாம், 2/3 ஸ்க்ரீன் இருக்கும் அப்படிங்கிறாங்க தியேட்டரில். டிஸ்கிரிப்ஷன் அப்படி தான் போட்டிருக்கு. மோஸ்ட் ஆஃப் த தியேட்டர் வில் பி இன் ஸ்க்ரீன். சீட்ஸ் கம்மியாக தான் இருக்குங்கிறது தான் அதுக்கு மீனிங். ஓகே, ஸோ அதனால் தெரில, போய் பார்ப்போமே. கொஞ்சம் இப்போ இன்னும் ஒரு நேரத்தில் பார்க்க போகிறேன். பேஷன்ஸ் பார்த்துட்டு அந்த நேரத்துலேயும் நம்ம வீடியோ எடுத்துகிட்டு பார்ப்போம் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மிச்ச தியேட்டரை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு. அப்புறம் பிருத்வி, வேற என்ன சொல்லணும்? How did your birthday? Did you enjoy your birthday yesterday? இப்படி பேசினா எப்படி யாரு சொன்னா முடிஞ்சு போய் அப்புறம் எக்ஸ்டெண்டே பண்ண முடியாது. ஏதோ எக்ஸ்ட்ராவா சொல்லு. Oh, I don't have any. You don't have anything to say?
யூ என்ஜாய்ட் அ லாட். அப்புறம் எதுக்கு ஐ புக் சினிமா டிக்கெட் டுடே? அதுக்கு போகாம வீட்லயே உட்காந்துருக்கலாம் கூத்த வச்சு. சொல்லுடா, அதுக்கும் பதில் இல்ல. And I think the Masters of the Universe is gonna be a shorter movie than LIK. ஆனா இதுக்குமே ஆல்மோஸ்ட் 2 hours 20 minutes போட்டிருக்காங்க டியூரேஷன். LIK was 2 hours and 60. தமிழ் மூவி டிஃபால்ட்டாவே 2.5 hours வந்துரும்டா. டிஃபால்ட்டாவே நார்மலாவே Why can't it be 3 hours? 3 hours சில மூவிஸ் இருக்கு, நிறைய மூவிஸ் இருக்கு. ஆனால் நார்மலாகவே 2.5 hours ஈஸியாக வந்துடும் தமிழ் மூவிஸ். இங்கிலீஷ் தான் யூஸ்வலாக 1.5 hours 2 hours அந்த ரேஞ்சில் இருக்கும். And let's see if I will sleep or not. அது நீ கண்டிப்பாக தூங்கிடுவ. ஐ நோ வெரி வெல். பிரகத் ஆல்சோ நோஸ் இட். Every time we go to theaters. ஆமாம், ஒரு படம் கூட இது வரைக்கும் ஒரு கூட நீ தியேட்டரில் உட்காந்து பார்த்ததே So கிடையாது. there's no use of telling we already know that ஆமாம், you're gonna sleep. இப்போ இன்னும் உண்மையாக சொல்ல போனால் நீ ஆசைப்பட்ட படத்துக்கு கூட்டு போகிறேன் பேருலின்னு நானும் பிரகத்தும் தான் பார்க்க போகிறோம் ஃபுல் படத்தை. If you sleep, then you're gonna miss the movie you want to watch for your birthday. அப்புறம் எப்போ ஓடிடியில் வருதோ அப்போ தான் நீ பார்க்க முடியும். லைக் நெட்ஃப்ளிக்ஸ் ஆர் ப்ரைமில் வந்தால் தான் யூ கேன் வாட்ச் அட் ஹோம். ஆனால் அப்போ கூட நீ கண்டினியூஸாக பார்க்க மாட்டியா. It will take another 6 months at least to come in Prime or Netflix. Maybe it's coming on Prime. I think it's 4 to 5 months. First Prime-னா ரெண்ட் ஆர் பைன்னு போட்டு அதுக்கப்புறம் தானே வருது மூவி. ஃபர்ஸ்ட் ரெண்ட் ஆர் பை தானே வருது. நெட்ஃப்ளிக்ஸ்னா தான் ஸ்ட்ரைட்டாக வந்துடும். Yeah, just தெரியலையே இது யார் வாங்கியிருக்கான்னு தெரியலையே. சரி, அது எதுக்கு இப்போ முதல்ல படத்தை தேட்டருக்கு தான் போய் பார்க்க போகிறோம். அதுக்குள்ளே ஓடிடியை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. Yeah, that's because he's going to sleep, so then he has to wait for the OTT. Am I correct? ஆமாம், அநேகமாக எனக்கு தெரிஞ்சு ஏதாவது ஃப்ரீ கூப்பன் கிடைக்குதான்னு பார்க்கணும். அந்த ஃப்ரீ கூப்பன் வச்சாது இவனை கூட்டு போகணும். ஒரு சீட்டு ஒவ்வொரு வாட்டி வேஸ்ட் பண்ணுறோம். ஜஸ்ட் டுபாகூர் ஃபெலோனால. உன்னதான் பிருத்வி. Maybe one time we should leave him at home and we can watch so that we don't. சரி, அப்படி பண்ணக்கூடாதுல்ல. அப்புறம் அவன் வந்து you'll feel sad. Oh, yeah. அப்படி தனியாக விட்டு போகக்கூடாது. I don't want to do that. see? It's because it's kind of wasting seats. அப்போ நான் அவனை பண்ணுறேன். ஒரு வாட்டி உன்னைய கூட்டு போகிறேன், அப்புறம் பிருத்வியை வீட்டில் விட்டுட்டு இன்னொரு வாட்டி பிருத்வியை கூட்டு போகிறேன், உன்னைய வீட்டில் விட்டுட்டு. புரியுதுல்ல? ரெண்டு வாட்டியும் நான் காமனாக இருப்பேன். ஆனால் ஒன் ஆஃப் யூ வில் மிஸ் த மூவி. அது எப்படி அவனை வீட்டில் விடனா மட்டும் உனக்கு ஓகேவா இருக்கு பிரகத்து? நீ வீட்டில் இருக்கணும்னா யூ ஆர் சேயிங் நோ நோ நோ. வெல்கம் பேக் டு த சேம் ஏரியா. இந்த கேன்டீனு போன வாட்டி நம்ம பார்த்த கேன்டீன் 6, இங்கே தான் 7. பிருத்வி, இங்கே தான் பார்க்க போகிறோம் நம்ம மாஸ்டர் ஆஃப் யூனிவர்ஸ் ஸ்க்ரீன் எக்ஸ் 7. வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம் தியேட்டர். ஆமாம், அதான் க்ளீன் பண்ணிட்டாங்கல்ல. ஓ, இங்கே சைட்லேயும் ஸ்க்ரீன்ஸ் வருதுடா. ஆமாம், இங்கே பாரு, அதான் சொன்னேன் 2/3 வந்து ஸ்க்ரீன்றாங்கல்ல. அங்கே பாரு சைட்லேயும் ஸ்க்ரீன் வருது. பாரு, அதான் தியேட்டர் வந்து சின்னதாக இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா. இங்கே சைட் தான் 2/3 ஸ்க்ரீன். அதாவது சைடு வால்ஸ்லேயும் ஸ்க்ரீன் போட்டு வச்சுக்கிட்டு நமக்கு வந்து ஸ்பேஸுக்கு கூட்டு போகிற மாதிரி கூட்டு போக போகிறாங்கன்னு நினைக்கிறேன். Yeah. Oh, sick. Don't see a movie clearly, but anyways, This one, these 3. These 2. How do we just see? Okay, okay, takane. Which one you want? Put the next one. Any central udungada? What? Abdi ukar. Of true natural immersion. Taking us to another place and time.
படம் முடிஞ்சிருச்சு. நாங்க பார்த்து முடிச்சுட்டோம். இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ அந்த நேரத்தில் நான் இந்த வாய்ஸ் ஓவர் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 2 பேரும் டயர்டாகி காரில் தூங்கிட்டாங்க. அதனால நான் மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்கேன், வீடியோ ஆன் பண்ணாமல். ஸோ படம் நல்லா இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணாங்க 2 பசங்களும். ஃபஸ்ட்டு டைம் பிருத்வி வந்து ஃபுல் மூவிக்கு முழிச்சிட்டு இருந்தான். அதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் எங்களுக்கு. அப்புறம் எல்லா சீன்ஸ்லையுமே வந்து அந்த சைட் ஸ்க்ரீன்ஸ் ஒர்க் ஆகலை. சில இம்பார்ட்டன்ட் சீன்ஸுக்கு மட்டும்தான் வந்து அந்த எக்ஸ்டென்ஷன் மாதிரி வருது, அந்த 2 சைட் ஸ்க்ரீன்ஸும். கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. நீங்கள் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு டெமோ கிளிப்பு போட்டிருந்தாங்க, அதை பார்த்துருப்பீங்க. ஒரு கிளிப்பாக வச்சு சீனாக வச்சுருந்தேன் நான். ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மிஸ்டர் டிஎஸ். தேங்க்யூ.